சொல்லுங்க. என் பேர் முரளி கிருஷ்ணன். ஆரம்பிக்கிறீங்க நீர் மருத்துவம் சொல்லுங்க. ம். ஐயா வணக்கம்யா. எனக்கு இது கிட்னி ப்ராப்ளம் இருக்கியா, சிறுநீரக பிரச்சனை. ம். அது வந்து அந்த யூரியா கிரியேட்டின்லாம் அதிகமா இருக்கு. டயாலிசிஸ் பண்ணணுங்கிறாங்க. என்ன தொழில்ப்பா? உங்கள பத்தி முழு விவரம் சொல்லுங்க. நீங்க யாரு? என்ன பண்றீங்க? உங்க தொழில் என்ன? பின்புலம் என்ன? என்ன சாப்பிடுறீங்க? எல்லாத்தையும் சொல்லுங்க. நோய பத்தி விடுங்க. உங்களுக்கு நான் வந்து ஆ நோய் அதுதான். இப்ப நான் வந்து இங்க திருவாரூர் பக்கத்துல இருக்கேன் சார், சொந்த ஊரு. என்ன தொழில் பண்றீங்க? தொழில் வந்து லிஃப்ட் கம்பெனில ஒர்க் பண்ணேன். இப்ப விட்டுட்டேன். உடம்பு முடியாததுனால வேலை செய்ய முடியல. கோவில் பூஜைக்கு அப்பப்போ போவேன். இப்ப முடியல. எனக்கு உடம்பு முடியாததுனால இப்ப வீட்ல தான் இருக்கேன். ரெஸ்ட்ல தான் இருக்கேன். சரி. அடுத்தது வந்து இந்த பிரச்சனை இருக்கு சார். கிட்னி ப்ராப்ளம் சுகர்னால பாதிக்கப்பட்டு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார். ஓ! சர்க்கரை நோய் வந்து அதுக்கப்புறம் இது வந்துருச்சு. சரியா? ம். அதனால சீக்கடி அது அந்த இதனால வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷமா கஷ்டப்படுறேன். ம். என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ அ நான் டிப்ளமா சார். பாலிடெக்னிக் படிச்சேன். ம். எந்த நாட்டுல வேலை செய்றீங்க? இப்ப எந்த நாட்டுல இருக்கிறீங்க? இல்ல வேலை விட்டுட்டேன். இங்க திருவாரூர்ல தான் இருக்கேன். எந்த நாட்டிலயும் இல்ல. அது இந்தியா, தமிழ்நாடு, திருவாரூர் மாவட்டம். லிஃப்ட்ல எங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சீங்களா? லிஃப்ட் வேலையில எங்க எங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சீங்களா? லிஃப்ட் ஆப்பரேட்டிங். இல்ல திருச்சி, மதுரை, சென்னை இதுல தான் 20 வருஷம் வேலை பார்த்தேன். வெளியூர்லாம் வெளிநாடுலாம் கிடையாது. இங்க திருச்சி, மதுரை, ம். சென்னை. இது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு மனிதன் மருத்துவராக முறை. இது வந்து வெறுமனே மருத்துவ முறை அல்ல. எல்லாம் உங்களுக்கு பார்த்திருப்பீங்களா? என்னுடைய வீடியோ எல்லாம் பார்த்திருக்கீங்களா? பார்த்தேன் சார். உணவில்லாத ஒரு விஷயம்னு சொன்னீங்க. உணவில்லாத வாழ்க்கை முறை. உடம்பு வந்து இது சாதாரண விஷயம் இல்ல. இது மருத்துவ முறை கிடையாது. ஆனால் ஒரு மனிதரை மருத்துவராக்குற முறை. இப்ப மருத்துவர் ஆகிறதா உங்க வேலை. மருத்துவர் ஆகும் பொழுது எல்லாமே நோய் குணமாயிரும். மருத்துவம்னா என்னன்னு யாருக்கு தெரியாது இல்ல. ஆமா சார். ஏன் நோயை குணமாக்கல? எவ்வளவோ வெளிநாட்டு இருக்கு, அமெரிக்கா, லண்டன். ஏன் நோய் குணமாக்கல எல்லாருமே? ஏன் நோய் குணமாக்க முடியல? நீங்க எல்லா வைத்தியம் பார்த்துட்டீங்கல்ல? ஆமா சார். அலோபதியில பார்த்தேன். அவங்களுமே டயாலிசிஸ் பண்ணணுங்கிறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நோய் நல்லா ஆக்குனாங்களா இல்லையா? இல்ல ஆக்கல. அப்புறம் எப்படி அது அப்ப அது மருத்துவமே ஏன் இயற்கை மருத்துவத்துக்கு போயிருப்பீங்களா இல்லையா? இயற்கை மருத்துவத்துக்கு போனியா? ஏன் போகல? போனேன் சார். சித்தாலும் எடுத்தேன். அது ஏன் நல்லா ஆகல? ஏன் நல்லா ஆகல? ஏன் நல்லா ஆகல? அதான் கேள்வி. ஏன் நல்லா ஆகல? ஏன் உங்களுக்குள்ள அந்த அறிவு வரல? ஏன் இதை மட்டும் நம்புறீங்க? சரி. எனக்கு என்ன சார், நமக்கு அந்த ஃபீல்டு தெரியாது. டாக்டர் என்ன அட்வைஸ் சொல்றாங்களோ அதுதான் நம்ம கேட்டு நடக்கிறோம். ஏன் நல்லா ஆகல? அது உங்களுக்குள்ளே புத்தி வரணும். அதை விட்டுருங்க. ஏன் உங்க மூளை வேலை செய்யலன்னு கேட்கறேன். இதை மட்டும் எப்படி கரெக்டா நீங்க நம்புறீங்க? இது மட்டும் நல்லாகும் எப்படி நம்புறீங்க? இது நல்லாகும் அது வேற. இது எப்படி நல்லாகும் நீங்க நினைக்கிறீங்க? அதை சொன்னீங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. ஓராண்டு ப்ராஜெக்ட், விளையாட்டு இல்ல. இது தத்துவத்தை ஆமா, இது நாளைக்கே நல்லாகிறதெல்லாம் கிடையாது. இது அங்க அதாவது ஜாயின் பண்ணி படிக்க வேண்டிய விஷயமா சார் இது? படிச்சுதான் குணமாக்கணும். பின்னப்படி படிக்க படிக்க 2வது நாள்லயே குணமாக ஆரம்பிக்கும். படிச்சு அந்த மாதிரி அதுல போகணும். படிச்சு அந்த மாதிரி போனாதான் அந்த உடம்பு மாற ஆரம்பிக்கும். மாறிச்சு எல்லா நோயும் குணமாயிரும். எல்லா நோய் ஒண்ணுதான். நோய் ஒண்ணுதான். உணவு பழக்கம் ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன உணவு பழக்கம்? என்ன உங்களுக்கு உணவு பழக்கம்? என்ன சைவமா அசைவமா? சைவம் சார். சுத்த சைவம், பிராமின் சார். அதுதான் அந்த சைவம் தான் ஆளை கொல்லுது. சைவம் தான் உலகத்துல டேஞ்சரானது. சைவம் உலகத்துல மோசமானது. உங்க நோய் காரணமே சைவம் தான். உங்க நோய் காரணமே சைவம் தான். இதை விட மோசமானது அசைவம். இதை விட மோசமானது அசைவம். சைவமே இவ்வளவு கொடூர நோய் வந்துச்சுன்னா, சைவமே இவ்வளவு கொடூர நோய்கள் உண்டாக்குது அப்படின்னா அசைவம் என்ன ஆகும்? இதை விட அதிகமா. அப்ப இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை சக்தியில வாழுகின்ற முறை. அதனால நீங்க உங்க செய்தி நீங்க சொல்லிட்டீங்க, நான் பார்த்துட்டேன். நான் இது வந்து மருத்துவர் ஆகிற முறை ஆகையினாலே இது மருத்துவர் ஆகிற தகுதி இருந்தா மட்டும்தான் நீங்க வர முடியும். தவிர இது வெறுமனே வைத்தியம் அல்ல. என்னோட காணொலியோட உங்களுக்கு ஒரு 20, 30 அனுப்பிச்சு வைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் அறிமுக வகுப்பு தினம் வந்து 7 வகுப்பு நடக்குதுல. தினம் 7 வகுப்பு நடக்கும். அந்த 7 வகுப்புல ஏதோ ஒரு வகுப்புல கலந்தீங்கன்னா தான் என்னுடைய மாணவர்கள் எப்படி நோய் நல்லாக்குறாங்க. அவங்கள மருத்துவர்கள், ஆனா கொடிய நோயிலிருந்து வர்றாங்க. என்னது நீங்க சொல்ற நோயெல்லாம் சாதாரண. இதை விட கொடிய நோயிலிருந்து வந்து நான் சொல்ற உணவு பழக்கத்தை பின்பற்றி இயற்கை சக்தியில் உடம்பை எடுத்துக்கிட்டு தன் நோயை குணமாக்கிட்டு 100 ஆண்டுகளுக்கு நோய் இல்லாம எப்படி வாழ்றது
தன்னை குடும்பத்தை நோயெல்லாம் எப்படி கொண்டுட்டு போறது அப்படிங்கிற கல்வி அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இது ரெண்டு, நோயாளி மருத்துவனாகிற முறை. நாங்க நோயாளியை நாங்க பாக்குறது இல்ல, நீ ஒரு மாணவன் அவ்வளவுதான். அந்த மருத்துவத்தை நான் எப்படி உயிர் வாழ்றேங்கிற உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நான் சக்தி எங்கிருந்து எடுக்கிறேன்னு சொல்லிக் கொடுப்பேன். சக்தியை சோத்திலிருந்து எடுக்க முடியாது. சோறு தான் உங்களுக்கு யமனா மாறுது. சோறு தான் அடிப்படை. சோறு தான் தப்பா சோறு என்பது ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை கிடையாது. சோறு சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னு எந்த புத்தகத்திலும் கிடையாது. சோறு சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னு எந்த புத்தகத்திலும் இல்ல. அதனாலதான் எல்லாம் வாய முடியறாங்கல்ல. சோறு சாப்பிட்டா ஆரோக்கியம் யாராவது சொல்றாங்க? சோறுக்கும் ஆரோக்கிய சம்பந்தம் எந்த புத்தகமா சொல்லுதா? அப்புறம் அதை சாப்பிட்டு ஏன் ஆரோக்கியம் வரல? சோறு சாப்பிட்டீங்க, ரைட்டு தான். எல்லாரும் உலகமே சோறு சாப்பிடுறது, எல்லாரும் நோய் தான். சோறு சாப்பிடுறாங்க, அத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா சார். இப்ப புரியுதா? அப்ப சோறு தான் தப்பு. சரி, அது எப்படி சோறு எப்படி விடுறது? அதுக்கான பயிற்சி இருக்கு, அதுக்கான ஆமா, அது ஒண்ணு சோறு ஒண்ணு தப்பு கிடையாது. ஆனால் அந்த தப்பை சரி செய்வது எப்படி? அந்த சரி செய்கின்ற பொழுது எல்லா நோயும் சரியாயிரும். அதே நேரத்துல உணவு பழக்கம் என்பது நமக்கு 5 விழுக்காடு இருந்தா போதுமானது. எந்த உணவு பழக்கம் இருக்கலாம், நமக்கு உணவு பழக்கம் என்பது 5 விழுக்காடு தான். என்னது? 5 விழுக்காடு. 95 விழுக்காடு நைட்ரஜன், காத்துல இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா மாத்தணும். அதெல்லாம் தாவரம் தான் மனிதரா மாறி இருக்குது. அந்த தாவரம் மாறி உடம்பு வெளியிருந்து எனர்ஜி இழுத்து இனப்பெருக்கம் செய்யும். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், பழைய பழக்க வழக்கத்துல மாட்டிக்கிட்டோம். பழைய 1000 ஆண்டுகளாக அந்த சிக்கிட்டு சீரடிக்கிறனால எது உண்மை எது வெள்ளைக்காரன்னு உங்களுக்கு கை விட்டுட்டான். இந்தியாவில் இருக்கிற தத்துவம் உங்களுக்கு கை விட்டுருச்சு. என்னது? வெள்ளைக்காரன் உங்களுக்கு கை விட்டாரு. வெள்ளைக்காரன் முடியாதுட்டான். வெள்ளைக்கார முடியாது, சித்தாவும் முடியாது. என்னது? சித்தாவும் முடியாது. ஆயுர்வேதம் எங்க போனாலும் முடியாது. உங்களுக்கு முடியாதுங்கிறது நீங்களே சான்று. அதனால நான் ஒரு 2-3 செய்தி அனுப்புறேன். ஒரு 10-15 வீடியோ அனுப்ப, அதெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு வாங்க. புரியுதுங்களா? இது வந்து சாதாரண விஷயம் அல்ல. ஓராண்டு இந்த கோச்சுக்காதீங்க. இப்போ அதாவது வந்து இந்த மாணவனா ஜாயின் பண்ணி கல்வி இல்லாம அட்லீஸ்ட் மினிமம் இது இந்த உணவு முறைகளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணா அதெல்லாம் அந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி போனீங்கன்னா தவறான முறை. அதெல்லாம் இது கிடையாது எங்ககிட்ட. அந்த மேஜிக்கெல்லாம் எங்கிட்ட கிடையாது. இந்த மேஜிக்கெல்லாம் எல்லாம் கிடையாது. தப்பிக்கவே முடியாது. இதுல வந்தா தான் தப்பிக்க முடியும். வேற எதுலையும் தப்பிக்க முடியாது. எதுலையும் தப்பிக்க முடியாது. அதான் ஃபைனல். இதுக்கு மேலே யாரும் கிடையாது. நீங்க எந்த தெய்வத்துக்கு போனா நல்லா இருக்குது வேணுங்க. தெய்வம் நல்லா தெய்வம் வேற, தேவர் வேற. தேவர்கள் இது வந்து தேவர்கள் கண்டுபிடித்தது, தெய்வம் கண்டுபிடிக்காது. இது தேவர்கள் கண்டுபிடித்தது, யோகிகள் கண்டுபிடிச்சது, ஞானிகள் கண்டுபிடிச்சது. அவங்க எப்படி குகையில இருந்து ஆற்றலை பெற்றார்கள், அந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் சொல்லக்கூடிய தூய வாழ்க்கை முறை. அது உங்களுக்கு சாத்தியமானு பாருங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதனால கடுமையான விதிகள், கடுமையான நன்கொடைகளே இருக்கும். சும்மா சாதாரண நாளைக்கு வந்து மருந்து மாத்திரை கொடுத்துட்டு அதெல்லாம் நல்லாக்க போறது இல்லை. ஒரு டயாலிசிஸ் பண்ணா நல்லா இருக்கும், அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால இது முழுமையா வரணும், ரொம்ப கஷ்டம். யோசனை பண்ணுங்க. சில காணொலியில அனுப்புறேன், அதெல்லாம் பாருங்க. அப்புறம் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டா வாங்க, வேற வழி இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி.